இவன் மாலதி செத்ததை பத்தி இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு போல. இவன் உடனே காப்பாத்துறேன். இவனை சாவட கூடாது. இல்லடா, இதுல கிரைம் சம்பந்தப்பட்டிருக்கு. நான் இப்ப இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இல்லீகல், குற்றம். முதல்ல இவனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். இல்லையே, அதுக்கெல்லாம் நேரம் இல்லல. இவனை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆவணும். காப்பாத்தினதான் அறிவழகனை வெளில கொண்டு வர முடியும். முதல்ல அதை புரிஞ்சுக்கல. ஐயோ, நீ புரிஞ்சுக்க மாட்டியா? புல்லட் உடம்புக்குள்ள இருக்கு. இது ஒரு குற்றம் சண்முகம். நான் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணா ஏன் மேலயும் கேஸ் போடுவாங்க. என் டாக்டர் லைசன்ஸே சீஸ் பண்ணுவாங்க. முதல்ல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணு, சீக்கிரம். இல்லையே, அதெல்லாம் போறோம், பாத்துக்கிடுவோம். முதல்ல இவனை காப்பாத்தி ஆகணும். அந்த வேலையை பாருன்னா எதோ பேசிட்டு இருக்கேன். என்னடா பேசுற? புல்லட் உள்ள இருக்குன்னு சொல்ற நீ. இவனை காப்பாத்துன்னு சொல்லுதம்ல. எது வந்தாலும் நான் பாத்துக்கிட்டுதேன். சரி, என்னால முடிஞ்சது நான் செய்யறேன். உடனே நீ முத்துப்பாண்டிக்கு கால் பண்ணி வர சொல்லு. அதை நான் பாக்குதேன், நீ இதை பாரு. சொல்லு சண்மோ. இல்லை, நீ இப்போ உடனே கிளம்பி பரணியோட கிளினிக் வரணும். என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா என்ன? ஆமால, பெரிய பிரச்சனை தான். உன்னாலதான் உதவ முடியும். சீக்கிரம் வா. என்ன சண்மோ, என்னாச்சு? என்ன பிரச்சனை? இல்லை, போன்ல எல்லாம் பேச முடியாதுல. முக்கியமான விஷயம் சொல்லுதோம்ல. நீ உடனே வந்து ஆகணும். சீக்கிரம் வா. சரி, இந்த உடனே 5 நிமிஷத்துல வரேன். இவ்வளோ வாங்கன்னு சொல்லிட்டேன். பாரு. என்னையா அது? இவன் எப்படியா இங்க வந்தான்? இல்லை, நாங்க பஜார் வழியா வந்துட்டு இருந்தோம்ல. டொம்மு டொம்முன்னு குண்டு வெடிக்கிற சவுண்டு. திரும்பி பார்த்தா இவன் என் மேல வந்து விழுந்து கிடக்கான். அதை மீறி யாராவது கும்பிட்டா கொலை வீழும். கோவில் பக்கம் யாருமே போக கூடாதுன்னு சபதம் போட்டானே அந்த சண்முகத்தை பார்த்தா? என்ன நக்கல் பண்ணுதியோ? நான் எதுக்குப்பா நக்கல் பண்ண போறேன்? நீ சபதம் போட்டு முழுசா 4 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள கோவில் வாசல் வந்து நிக்குதியே, புரியலையேப்பா, அதான் கேட்டேன். உனக்கு என்ன புரிஞ்சிருக்கு இது புரியறதுக்கு? காலையில இந்த வீணா போன சிவபாலன் எதுக்கு விடிஞ்சும் விடியாமலும் வீட்டு வாசல்ல வந்து மல்லு கட்டுதான்? ஏன்பா அவனுக்கு வீரா வேணும், அதுக்காக வந்தான். அதுக்கு நான் கோச்சிக்கிட்டு எதுக்கு கரெக்டா டீ கடைக்கு போன இடத்துல பாத யாத்திரைக்கு வந்த ஒரு பக்தர் ஒருத்தர் எதுக்கு உன் கண்ணு முன்னாடி மயங்கி விடணும்? அதானே பாலமுருகன் வேஷத்துல ஒரு குழந்தைய எதுக்கு அங்க மறந்து விட்டு தூங்க போனா, அந்த குழந்தைய ஏன் என் கண்ணுல போடணும் சொல்லு? எனக்கு புரியலையேப்பா. அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு நாம எதுக்கு தேடி போன இடத்துல இந்த வெங்கடேசன் ஏன் கரெக்டா ஏன் முன்னாடி வந்து விடணும்? யோசிச்சு பாரு. அட ஆமாப்பா, எல்லாத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரியே இருக்குப்பா. இல்லை, இது எல்லாம் என் அப்பனோட திருவிளையாடல்ல. இது தெரியாம தான்ல நான் அவனை திட்டி தெரிஞ்சிட்டு இருக்கேன். எப்பா புல்ல இருக்குதுப்பா, எப்பேற்பட்ட விஷயம் இது? இல்லை, கஷ்டத்தை கொடுக்கறனும் அவன் தான், அந்த கஷ்டத்துல இருந்து காப்பாத்துறவனும் அவன் தான்ல. இது புரியாம அவன்கிட்ட போய் மல்லு கட்டிட்டு அவனை கண்டமேனி திட்டிவிட்டு சாமி படத்தெல்லாம் வீட்டுல போட்டு உடச்சுட்டேன். சரிதான், போய் டக்குன்னு ஒரு மன்னிப்பு கேட்டு வந்து விடுதேன். ரத்த கரையோட போய் ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்தோம், அந்த கவுச்சி வாடை அப்படியே இருக்கப்பா. அதை விட பெரிய பாவக்கரையே செஞ்சிருக்கேன் அவனை திட்டி. அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுல எல்லாம் கழுவிடும். சுத்தி அடிக்கும் போது அதே சிரிப்புதான். நாதி எடுத்து போய் நாங்க ரோட்ல நிக்கும் போதும் அதே சிரிப்புதான். கடைசியில நீ வந்து எங்களை காப்பாத்தும் போதும் அதே சிரிப்புதான். ஆனா என்ன அர்த்தம் தான் வேற வேற இல்ல. கோவத்துல உன்னைய தப்பு தப்பா பேசிவிட்டேன், போட்டோலாம் எடுத்து உடைச்சுட்டேன். அதுக்காக என்னைய மன்னிச்சுக்க. நீ என்ன அழ வைய வேண்டான்னு சொல்ல, நான் உன் மவன். ஆனா என் தங்கச்சிகளை அழ வச்சா பாத்துட்டு சும்மா அனுப்பனா? ஒரு அண்ணனா எனக்கு கோவம் வரும்ல, கடவுளாவே இருந்தாலும் கோவம் வரும்ல.
அவளுக்கு என்ன ஆசைப்பட்டாள்வ? ஒரு வாழ்க்கை தானே, அவளுக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்குற அந்த நேரத்துல அவளுக்கு அழ வச்சினா ஒரு அண்ணனா எனக்கு கோவம் வரதானே செய்ய. அந்த கோவத்துலதான் அந்த போட்டோல எல்லாத்தையும் உடச்சு விட்டேன். நான் பண்ணது தப்புன்னு நீ நினைச்சினே நீ மன்னிச்சிடு. ஆனா தயவு செஞ்சு அதை மனசுல வச்சுக்கிட்டு என் தங்கச்சிகளோட வாழ்க்கையில விளையாடிடாத. அவளுக்கு பாவம் இல்லையா? அவளுக்குல நீ தானே காப்பாத்துன. அவளுக்கு நல்ல வாழ்க்கையை நீதான் ஏற்படுத்தி கொடுக்குற. வேலே சிவபாலா, நான் தாம்ல ஆத்தா வந்திருக்கேன். என்னல தப்பு தப்பா செய்யுத? ஆமால, ஆமா, தனிக்கே நீ சடையா வந்திருக்கேன். இப்ப நான் சொல்றத கேப்பியா மாட்டியால? சொல்லுதா, நீ என்ன சொல்ல நான் கேட்க. என்னலே சௌந்தரம் திடீர்னு சாமி ஆடுதா? அதாங்க எனக்கு டவுட்டா இருக்கு. சம்மந்தி பண்ணாம இப்ப எதுக்கு தனிக்கேணி நம்ம வீட்டுக்கு வரணும்? சம்திங் ராங்குடா. இல்ல அக்கா, உங்க அப்பா இருக்கானே, அவன் கேடு கெட்டமல்ல. இந்த உலகத்திலேயே கடைஞ்செடுத்த அயோக்கியல்ல. அவன் பேச்ச நீ கேட்கவே கூடாதுல. நீ வீரா கூட தான் சேர்ந்து வாழணும்ல.